இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளின் தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 37வது சங்கீதம் 23வது வசனம். நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாய் இருக்கிறார். எந்த மனிதனுடைய வழியின் மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறாரோ அந்த நல்ல மனிதனுடைய நடைகளை கர்த்தர் உறுதிப்படுத்துகிறார். யார் இந்த நல்ல மனிதன்? முந்தின வசனத்தில் துன்மார்க்கன் கடன் வாங்கி செலுத்தாமல் போகிறான், நீதிமானோ இறங்கி கடன் கொடுக்கிறான். எவன் ஒருவன் தன்னிடத்திலே கேட்கிற மக்களுக்கு, ஏழை எளியவர்களுக்கு அவர்களுக்கு இல்லை என்று சொல்லாதபடிக்கு தன்னுடைய கரத்தை தாராளமாக விரித்து கொடுக்கிறானோ, அப்படி கொடுக்கிற அந்த மனிதன் நீதிமான். அவனுடைய நடைகளை கர்த்தர் உறுதிப்படுத்துகிறார். அவனுடைய வழிகளின் மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். அப்படிப்பட்ட மனிதன் விழுந்தாலும் தள்ளுண்டு போகாதபடி கர்த்தர் தம்முடைய கரத்தினாலே அவனை தாங்கி ஆசிர்வதிக்கிறார். நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்கு இறந்து தெரியாதபடி கர்த்தர் அவனுடைய சந்ததியை ஆசிர்வதிக்கிறார். இரக்கம் செய்கிற மனிதனுக்கு கர்த்தர் இறங்குகிற தேவன். தாவீது தன் மேலே கர்த்தர் பிரியமாய் இருந்ததுனால நெருக்கத்தில் இருந்த தன்னை விடுவித்து விசாலத்திலே கொண்டு வந்து நிறுத்தி, தன்னிலும் அதிக பலவானாக இருந்த பலத்த சத்துருக்களுக்கும் தன்னை பகைக்கிறவர்களுக்கும் கர்த்தர் தன்னை விடுவித்து தப்பிவித்தார் என்று 18வது சங்கீதத்திலே சொல்லுகிறார். நாம் அனுதினமும் கர்த்தருடைய ஆலோசனையின்படி அவருடைய வழியிலே நடக்கும்போது கர்த்தர் நம்மை பிரியமாக இருந்து நாம் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியையும் கர்த்தர் பாதுகாத்து நம்முடைய நடைகளை ஸ்திரப்படுத்தி நாம் இடராதபடி நம்மை பாதுகாக்கிறார். நம்முடைய சுயபுத்தியின் மேல் சாயாமல் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்திலே நம்பிக்கையாக இருந்து நம்முடைய வழிகளிலெல்லாம் அவரை நாம் நினைத்து கொள்ளும்போது கர்த்தர் நம்முடைய பாதைகளை செவ்வைப்படுத்துகிறார். வலதுபுறம் திரும்பும் போதும் இடதுபுறம் திரும்பும் போதும் வழி இதுவே, இதிலே நட என்று சொல்லுகிற சத்தத்தை கேட்டு தேவனுடைய ஆலோசனையின்படி நாம் நடக்கும்போது கர்த்தர் நம்மில் பிரியப்படுகிறார். நாம் இறங்கி மற்றவர்களுக்கு உதவி செய்யும் போதும், அவருடைய கிருபைக்கு காத்திருக்கும் போதும், அவருடைய ஆலோசனையின்படி நாம் நடக்கும்போதும் கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்து எல்லா இக்கட்டுகளுக்கும் நம்மை தப்புவித்து சத்ரு நம்மேல் ஜெயம் கொள்ளாதபடி நம்மை பாதுகாத்து சத்ருவின் மேல் நமக்கு கர்த்தர் ஜெயத்தை கொடுக்கிறார். கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை நாம் செய்கிறோமா? அவருடைய ஆலோசனைப்படி நடக்கிறோமா? யோசித்து பார்ப்போம், ஜெபிப்போம். இரக்கமும் அன்புமுள்ள பரம தகப்பனே, எங்களோடு கூடவே இருந்து எங்கள் நடைகளை உறுதிப்படுத்துகிறவரே, உமக்கு பிரியமானவைகளை செய்ய எங்களுக்கு கற்றுத்தாரும். உம்முடைய ஆலோசனையின்படி நடந்து உம்முடைய வார்த்தைகளை கடைபிடித்து நடக்கவும் நீர் எங்களுக்கு இறங்கி தயவு செய்கிறது போல நாங்களும் மற்றவர்களுக்கு இரக்கம் காண்பிக்கத்தக்கதான கிருபை தாங்க. உமக்கு பயப்படும் பயத்தை எங்கள் இருதயத்திலே வைத்து எங்களுடைய சந்ததியை கர்த்தர் ஆசிர்வதித்து எங்களை பகைக்கிற பலத்த சத்துருடைய கரத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்களை விசாலத்திலே நிறுத்தி எங்கள் சத்துருக்கள் மேலே நாங்கள் ஜெயம் எடுக்கத்தக்கதாக எங்களுக்கு கிருபை தரும்படியாக எங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.